Hi, hello guys. Welcome to Shan Indu family. திருப்பதி ட்ராவல் vlogோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நேராக நாங்கள் வந்து ரூம் தான் போக போகிறோம். ஸோ இன்றைக்கி ட்ரிப் ஓவர். நாளைக்கு மார்னிங் தான் நாங்கள் மற்ற பிளேசஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஏன்னா ஈவினிங் நைட்டு தான் எங்களுக்கு வந்து தரிசனத்துக்கான டைமிங்கு. ஸோ அதனால் அது வரைக்கும் நம்ம நியர்பை பிளேசஸ்லாம் போய் பார்த்துட்டு வரலாம். நிறைய கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க, எல்லாம் பார்த்துட்டு வரலான் இருந்தோம். நைட்டு டின்னர் வந்து நாங்கள் கோவிலில் ஃப்ரீ சாப்பாடு தான் சாப்பிட்டோம். உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்போ போனாலுமே அங்கே சாப்பாடு இருக்குமாமா. அங்கே 2-3 ஹால் இருந்துச்சு, நல்லா சர்வ் பண்ணாங்க. சாப்பாடெல்லாம் சுட சுட சூப்பர் டேஸ்ட்டாக இருந்து ஆந்திரா ஸ்டைலில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சக்கர தீர்த்தம் இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது சிலாத்தோரணம் மீன்ஸ் வந்து பாறை பூங்கான்னு சொன்னாங்க. இங்கே நிறைய பாறைகளால் இது பண்ணது தான் இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க் மாதிரியும் இருந்துச்சு. இங்கே வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே இருக்கிற ஃபால்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. நாங்கள் போன கிளைமேட்டுக்கு வந்து நிறைய தண்ணி போயிட்டு இருந்துச்சு. இது போகிற வழி எல்லாமே ஃபுல்லாக பாறைகள் தான் இருக்குது. ரொம்ப கொஞ்சம் வழுக்குச்சு, இருந்தாலும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஃபால்ஸுக்கு நடுவில் இந்த பாறைகளுக்கு இதில் நாங்கள் போன கிளைமேட் வர செம்ம மிஸ்ட்டு இருந்ததுங்களா, சூப்பராக இருந்துச்சு. இந்த சக்கர தீர்த்தமில் பார்த்திங்கன்னா பழமை வந்து சிவலிங்கம் இருக்குது. இங்கே அங்கே போய் விளக்கு போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் மறுபடியும் ரிவர்ஸில் வந்தோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாருமே மறக்காமல் போய் பார்க்கலாம். கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே பார்க்லாம் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அங்கே நிறைய பேர்ட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம திருமலாலேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா ஆகாச கங்கா தீர்த்தம் சொல்லி இருக்குது. ஸோ அங்கேயும் இதே மாதிரி தான் நிறைய பாறைகளுக்கு நடுவில் போய் அங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆகாச கங்கா தீர்த்தம் இருக்குது. அங்கே வந்து அஞ்சனாதேவி கோயிலும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரோட அம்மான்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரோட அம்மா அஞ்சனாதேவி 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்களாம். இப்போ திருமாலோட பிரசாதத்து மூலயமா தான் அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. அவர் தான் ஆஞ்சநேயர். திருமாலோட இன்னொரு பாதம்னு கூட ஆஞ்சநேயரை இங்கே சொல்லுவாங்க. இங்கே நிறைய குரங்குகள் இருந்துச்சு. அது இல்லாமல் காட்டு அணில்லாம் இருந்துச்சு. குழந்தையெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. தினமுமே நம்ம திருப்பதி திருமல பெருமாளுக்கு இங்கே இருக்கிற கங்கா தீர்த்தத்துலேருந்து தான் முதல் அபிஷேகம் நடக்கு. எப்பவுமே அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு குறுக்கு பாதை வழியாக வந்து இங்கேருந்து தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போவாங்களாம் தினமும் ராத்திரி. இங்கே இருக்க தீர்த்தத்தை வந்து நம்ம போய் குடிச்சிட்டு நம்ம தலையில் தேய்ச்சிட்டு நம்ம பாவமெல்லாம் போகும்னு சொல்கிறாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, தித்திப்பாக இருந்துச்சு இந்த வாட்ரு. ஸோ நாங்களும் ஃபைனலாக இந்த தீர்த்தம் போய் குடிச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி ட்ரிப் எங்களுக்கு ஓவர். நெக்ஸ்ட் வாக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை, see you.